ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கியிருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உரையாடல் பை முதலீட்டுக்களம் தொடர்கிறது. நாம் பன்முகத்தன்மை கொண்ட திரு நாகப்பனோட பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் நான் இப்போ கேட்க போகிறேன். ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் அதிக ரிட்டர்ன் வரும், மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணால் வராது அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த கேள்வியை பற்றி நான் உங்களுடைய பார்வை என்ன? அப்படியெல்லாம் நம்ம அப்படி ஸ்டாக்ஸில் வந்து 3000 ரூபாய்க்கு வர்த்தகமான பங்கு 3 ரூபாய்க்கு வர்த்தகமாகி காணாமல் போன நிகழ்வுகளும் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி எதுவும் காணாமல் போனது கிடையாது. எல்லாமே நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கினது 2.5 ரூபாய்க்கு வரைக்கும் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது மேல் எழும்பி வந்ததை நம்ம பார்க்க முடியும். டெக்னாலஜி. ஸோ பர்மனன்ட் லாஸ் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆல்மோஸ்ட் நில்லுன்னே சொல்லலாம். ஆனால் ஸ்டாக்ஸில் அப்படி கிடையாது. அதே சமயத்தில் ஸ்டாக்ஸ் வந்து பல மடங்கு கொடுத்த ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்குன்னா அதே பங்குகளில் வந்து 10 மடங்கு 20 மடங்கு கொடுத்த பங்குகள்லாம் பல பங்குகள் இருக்கிறதே நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நான் சொன்னது தான், இந்த வாலட்டிலிட்டியை என் மைண்ட் செட் ஏற்றுக்குமா, என் குடும்பம் தாங்குமா, ஒரு 8 மாதம் 10 மாதம் ஓராண்டுகள் தொடர்ந்து பங்குச்சந்தை விழுகும் பொழுது அந்த ஒரு பரபரப்பான சூழலை என்னுடைய மனசு தாங்குமா, என்னுடைய பாக்கெட் தாங்குமா, அப்படின்னா தான் நான் பங்குச்சந்தை பக்கம் வரணும். பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய பங்குகளை அனலைஸ் பண்ணுறதுக்கான திறனும் அதை வந்து அதற்கான நேரமும் ஒரு டீப் பாக்கெட்ஸும் இருக்குதுன்னா பங்குச்சந்தை மாதிரி சிறந்த முதலீடு இல்லை. அதை நான் அடித்து எங்கே வேணாலும் சொல்ல முடியும், இந்தியாவில் மட்டும் இல்லை, சர்வதேச அளவில். ஆனால் அது எத்தனை பேருக்கு இருக்குது? 12 மணி நேரம் 8 மணி நேரத்தில் 12 மணி நேரம் வேலைக்கு போகிறோம் அல்லது தொழில் நடத்துகிறோம். அதுக்கு நடுவில் இதையும் பார்க்கணுன்னா எத்தனை பேரால் முடியும்? ஒரு 5 நிமிடத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா எல்லாமே மாறி போயிடும். ஒரு இம்போர்ட் டியூட்டி ஏற்றுனா மாறி போயிடும். ஒரு எக்ஸ்போர்ட் இதை பேன் பண்ணாங்கன்னா ஸ்டீல் ஸ்டாக்கோட விலை மாறி போயிடும். 6 மாதத்துக்கு 8 மாதத்துக்கு எந்திரிக்காது. அது அட்வான்டேஜாகவும் இருக்கும், வாங்கலாம். இதெல்லாம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துகிறவருக்கோ பிஎம்எஸ்க்கோ தெரியும். இல்லை என்ன மாதிரி நேரடியாக பங்குச்சந்தையில் தொடர்ந்து இருக்கவங்களுக்கு தெரியும். இது தெரியாத ஆள் ஒரு தனிப்பட்ட முதலீட்டாளர் நான் நேரடி பங்குகளில் முதலீடு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அதிக ரிட்டர்ன் கொடுக்குங்கிற நம்பிக்கையில் பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சிறு முதலீட்டாளர்களை பொறுத்தவரை அதிக நேரம் இல்லாதவங்களுக்கு, அதிக இது இல்லாதவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டோ அதுதான் வந்து ஒரு சரியான ஒரு முதலீடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது கூட ஜட்ஜ்மெண்டெல்லாம் இல்லாமல் ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ஒரு இந்தியா மாதிரி நாட்டில் தைரியமாக பண்ணலாம். ஒரு வாலட்டிலிட்டியில் பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கிறது நம்ம கடந்த பல ஆண்டுகளில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த பல ஆண்டுகள் அது இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்வெஸ்டராக இருக்கிறது, ஸ்பெகுலேட்டராக இருக்குது. இப்போ நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசில் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம் என்னென்னா, நீ பத்லாலாம் பார்க்காத, ஃபியூச்சர்ஸ்லாம் பார்க்காத. பாம்பேயில் இப்போ பத்லான்னு இருந்தது சிஸ்டம். கடனுக்கு அவங்க கொடுப்பாங்க, நம்ம காசு போடாமல் வாங்குறது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு அப்ரோச் மைண்ட் செட்டே கம்ப்ளீட்லி ஆப்போசிட். யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஸ்பெகுலேஷன் தான் பண்ணணும், அதில் தான் காசு பண்ண முடியும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு கன்விக்ஷனுக்கே வந்துட்டாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து பல பேர் வந்து ரெடியாக இல்லை. அதை பற்றி உங்களுடைய பார்வை, ஏன்னா நீங்கள் நிறைய ஸ்பெகுலேட்டர்ஸை பார்த்துருக்கீங்க, நிறைய இன்வெஸ்டர்ஸையும் பார்த்துருக்கீங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஸ்பெகுலேட் பண்ணி என்ன ஆனாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸ்டாக் புரோக்கர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி வளர்ந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்பெகுலேட் பண்ணி பணம் பண்ணாதவங்களே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்காங்க ஓரிருவர். ஆனால் அந்த ஓரிருவருக்கு நிகராக 100 பேரை என்னால் முதலீட்டின் மூலமாக பெரிய அளவில் பணம் சம்பாதிச்சவங்க என்னால் காட்ட முடியும். அதே மாதிரி 190 பேர் 95 பேர் ட்ரேட் பண்ணி லூஸ் பண்ணவங்களையும் என்னால் காட்ட முடியும். முதலீட்டில் வந்து இழப்பு ஏற்பட்டவர்கள் மிக குறைவாக தான் பார்க்குறேன். நல்ல தரமான பங்குகளை நல்ல நிர்வாகம் அதை தேர்ந்தெடுத்துட்டு ஒரு நீண்ட கால அடிப்படையில் நம்ம அதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இழப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைகிறதுங்கிறது நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் ட்ரேடிங்கில் அல்லது ஸ்பெகுலேஷனில் இழப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த டிசைனே அப்படி தான். ஒரு 80% பீப்புள் வில் லூஸ், 20% வில் கெயின் ஆன் அ டே. நெக்ஸ்ட் டே இந்த 20% லூஸ் பண்ணுவான், அந்த 80 வந்துடுவான், அந்த 80லேருந்து இன்னொரு 20 வருவான். நீங்கள் 2 நாள் தொடர்ந்து 20 இருந்தீங்கன்னா யுவர் லக்கி, அதிர்ஷ்டம் தானே தவிர நம்ம அதை வந்து ஒரு பெரிய இது நம்ம சொல்லிக்க முடியாது. ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணி டெக்னிக்கல்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணுற முதலீட்டாளர்கள் கூட இதை அனுபவிச்சிருக்கிறத பார்க்க முடியும்.
அப்படி இருந்தால் எல்லாருமே ட்ரேட் பண்ணிவிட்டு ட்ரேடிங்கில் பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆகிட்டு போயிடலாம். இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது, இதுதான் மெத்தடாலஜி, இதுதான் பண்ணிட்டு போயிடலாம். எதுக்கு அவங்க மற்ற தொழிலில் ஈடுபடணும், வேறு எதுலையும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் கடந்த ஒரு 30 ஆண்டுகளில் ட்ரேட் பண்ணி விட்ட என்னுடைய உடனே சென்னை பங்குச்சந்தையில் வந்து வர்த்தகம் செய்த பல பேரை வந்து என்னோட ட்ரேட் பண்ணி பெரிய அளவில் பணத்தை இழந்து தலைமறைவான கதைகள்லாம் எனக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் சில பேர் இருந்திருக்காங்க. அப்புறம் பல ஆண்டுகள் கழித்து அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள், அல்லது வேற ஊரில் இருக்காங்க. அவங்க மறைவு செய்தி கூட நம்ம பார்த்தோம். அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு முதலீட்டில் வந்து ஒரு பேஸ்கெட் ஆஃப் முதலீடு, நான் சொன்ன மாதிரி திரும்ப தனிப்பட்ட முதலீடுகளில் அந்த மாதிரி லாஸ் வரதை நான் பார்த்துருக்கேன். ஒரே ஸ்டாக் வாங்குறதுல 3000 ரூபா காணாம போயிட்டு தகவல் தொழில்நுட்பத்துறையில் பேரே இப்போ சில்வர் லைன் இண்டஸ்ட்ரி எடுத்துங்க, டிஎஸ்கியூ சாஃப்ட்வேர் எடுத்துங்க, இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் 2000, 1500, 1000 ட்ரேட் ஆன பங்குகள் ₹1 கூட ட்ரேட் ஆகாமல் காணாமல் போனதை நம்ம பார்த்துருக்கோம். அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு பேஸ்கெட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பர்டிகுலர் இண்டெக்ஸ் எடுத்துக்கணும். இந்த இண்டெக்ஸ் வந்து சராசரியாக 15% மேலே வருமானத்தை கடந்த 20-30 ஆண்டுகளில் கொடுத்துருக்கு. ஒரு இண்டெக்ஸே ஒரு பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டே கொடுக்கும்பொழுது ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் பெட்டராக தான் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் பொழுது ஏன் ட்ரேடிங்கில் என்ன ப்ராப்ளம்னா, வின்னர்ஸ் நெவர் குவிட் அண்ட் குவிட்டர்ஸ் நெவர் வின். ஸோ நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா குவிட் பண்ணவே மாட்டீங்க, அதிலே திரும்ப போய் பணத்தை போடுவீங்க. அப்படி ஒரு வேளை இழந்துட்டு நீங்கள் குவிட் பண்ணிங்கன்னா திரும்ப ஏர்ன் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயஸ் சைக்கிளில் மாட்டிக்கிட்டு திரும்ப நீங்கள் அதை பண்ணிட்டு இருப்பீங்க. அப்புறம் அந்த லாஸை மேக்கப் பண்ண கடன் வாங்குறது, அப்புறம் நிறைய எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஆதாயம் கொடுக்குதோ பங்குச்சந்தை, அதை முறையாக பயன்படுத்தாவிட்டால் சமையல் இருக்கக்கூடிய கத்தி மாதிரி காய்கறினர்கள்லாம் கொலை பண்ணலான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி there are people who have committed suicide because of wrong strategies followed in trading, speculation. ஸோ அது நம்மளுடைய எய்ம் கிடையாது. பங்குச்சந்தைக்கு வர்றதுங்கிறது நம்மளுடைய எய்ம் கிடையாது. அது ஒரு டூல் அவைலபிள், அதை தவறாகவும் பயன்படுத்தலாம், சரியாக பயன்படுத்தலாம். சரியாக பயன்படுத்த வேண்டும்ங்கிறது நம்முடைய நோக்கம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் எல்லாமே நீங்களே கற்றுக்கிட்டீங்களா? எப்படி இந்த லேர்னிங்க்கு எப்படி ஒரு ஈகோ சிஸ்டம் எப்படி ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க, எப்படி லேர்ன் பண்ணீங்க, அதில் எப்படி உங்களை நீங்கள் பட்டத்திட்டுக்கிட்டீங்க? சரி, ஒரு விஷயம் என்னென்னா, நான் வளர்ந்த சூழல் அந்த மாதிரி சின்ன வயசில், அதாவது ஒரு 10-12 வயசில் அந்த மாதிரி சூழலே வளர்ந்தோம். டெய்லி ஆனுவல் ரிப்போர்ட்டுங்கிறது, ஆண்டு அறிக்கைங்கிறது வரும் நிறுவனங்களுடைய இது வீட்டுக்கு வருஷத்தில் இந்த செப்டம்பர் மாதம், ஆகஸ்ட் மாதத்தில் வந்துகிட்டே இருக்கும் வீட்டுக்கு. அப்பா ட்ரேட் பண்ணுவார், நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவார், நிறைய வரும். ஸோ அதில் ஏதாவது டிவிடெண்ட் வரலன்னா உடனே ஒரு லெட்டர் எழுத சொல்லுவார் அந்த கம்பெனிக்கு, இந்த டிவிடெண்ட் வர இந்த வருஷம் வரலன்னு. ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து ஒரு 12-13 வயசில் எனக்கு ரொம்ப சாதாரணமாக பழகிடுச்சு. டிவிடெண்ட்னா என்ன, ஆனுவல் ரிப்போர்ட்னா என்ன, ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்னங்கிறது பழகிடுச்சு. கணக்கு எழுத சொல்லிக் கொடுப்பாங்க சின்ன வயசில். அதனால அது எல்லாமே ட்ரையல் பேலன்ஸ் வரைக்கும் நமக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லாம் நம்ம காலேஜ் போகிறதுக்கு முன்னால் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து நம்ம ஆக்சுவலாக இந்த இதுக்கு வந்ததுக்கப்புறமா, முதலீடுங்கிறது பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா, சின்ன வயசில் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டது என்னென்னா அனுபவம். சந்தையை போல் சிறந்த ஆசான் யாரும் இருக்க முடியாது. நமக்கு ஆரம்பத்தில் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். முதல்ல நிறைய சம்பாதிப்போம், நம்ம தான் மாஸ்டர்னு நினச்சிடுவோம். இவ்வளோதான் நான் மேட்டர், இன்றைக்கி 2 ரூபாய்க்கு வாங்கினா நாளைக்கு 4 ரூபாய்க்கு போச்சு விற்றுட்டு அவ்வளோதான் பெரிய விஷயம், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறப்ப நம்மளை குப்புற போட்டு கவுத்துறோம், அடி கொடுக்கும். ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ், ஃபால்ஸ் கான்ஃபிடென்ஸ் வராமல், அதே சமயத்தில் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதும் தப்பு. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து உடனே வராது. சில பேருக்கு உடனே வரும், சில பேருக்கு 1 வருஷத்தில் வரும், சில பேருக்கு 6 வருஷத்தில் வரும். எனக்கு ஒரு 2 ஏற்ற இறக்கங்கள் பார்த்த பிறகு, 92, 94, அதற்கு பிறகு ஒரு 4-5 ஆண்டுகளில் என்னால் இதை வந்து ஓரளவு கற்றுக்க முடிஞ்சது. இவ்வளோ தான் இதில் மேட்டர். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். என்னென்னா, இது நிஜமாகவே இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, இதையும் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தப்ப தான் எனக்கு தெரிஞ்சது, இங்கே முதலீடு செய்ய வரக்கூடிய முதலீட்டாளருக்கு அவங்க எதிர்பார்ப்பு என்னென்னு அவருக்கே தெரியல. எவ்வளோ ரிட்டர்ன் எதிர்பார்க்குறேன் சார், நல்ல ரிட்டர்ன் வேணும் சார் அப்படிம்பாரு. அது என்ன ரிட்டர்னுங்கிறதே அவர் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இல்லை. அங்கே ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. நீங்கள் பேங்க்கில் போட்டால் 6% கிடைக்குது, இங்கே 10% கிடைக்குதுன்னா அவ்வளோதானா சார் பாரு. உடனே இல்லைன்னா 10ல் தான் போட போகிறேன், நீ 5ல் தான் போட போகிறீங்க. நீங்கள் 10ங்கிறப்ப அதை விட டபுள் கிடைக்குது. ஏன் சரி 10 ஓகேன்னு கொடுத்துட்டு போனதுக்கப்புறம், சார் இண்டெக்ஸே 12% கொடுத்துருக்கு, நம்ம 10 தானே சார் வந்திருக்கு ரிட்டர்ன் அப்படிம்பாரு. நீங்கள் 12% இன்ட்ரெஸ்ட் அவருக்கு ரிட்டர்ன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லது 14 வந்துருச்சுன்னா, சார் அந்த ஸ்கீமில் போட்டிருந்தா 16 வந்திருக்குமே ஏன் அப்படிம்பாரு. ஆக இந்த கோல் போஸ்ட்டை தள்ளிகிட்டே போகிறதுனால ஆசை, நியாயமான ஆசைங்கிறது பேராசையாக மாறி, அப்புறம் கிரீடாக மாறி, இந்த ஸ்டேஜில் இது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது சந்தையில் பல ஃபோர்ஸஸ் இருக்குது. கரெக்ட், அவங்க கையில் போய் விழுந்துடுறாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து படிப்பினையாக அந்த காலகட்டத்தில் தெரிய ஆரம்பிச்சது. எங்கள் அப்பா சொல்லுவார், பாம்பேக்காரன் என்னடா சொல்கிறான் அப்படிம்பார். அப்போல்லாம் அப்படி ஒரு காலம். பாம்பேல சொல்கிறவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறதா வந்து வேத வாக்குன்னு நம்ம இருந்த காலம்லாம் இருக்குது. அந்த சூழல்லாம் மாறி இப்போ பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ நிஜமாகவே அது டெமோக்ரட்டைஸ் ஆகி எல்லா இடத்துக்கும் வந்தாச்சு இப்போ நாலேஜுங்கிறது. ஸோ
ஸோ இது ஒரு பக்கம் நான் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டது. புத்தகங்கள் நிறைய படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், படிச்சிருக்கேன். எனக்கு ஒருத்தர் பேர் மறந்து போச்சு, ஒரு கிளப் ஹவுஸ் மீட்டிங்கில் சொன்னார், நீங்கள் என்ன புக்கு உங்களை வாழ்க்கையில் ரொம்ப சின்ன வயசில் பாதித்த புத்தகம், இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்களே, நீங்கள் எப்படி என்ன புத்தகம் உங்களை வந்து ஊக்குவித்ததுன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், எல்லாரும் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால் நான் சொல்கிறது அதுதான், ஒரு ஒன்றுமே தெரியாதவங்க ஒரு 5000 ரூபா போடுங்க, அந்த 5000 ரூபா போனாலும் பரவாயில்லன்னு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த கற்றுக் கொடுக்குற அளவுக்கு புத்தகங்கள் கற்றுக் கொடுக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து நம்மளை பற்றி நமக்கு சொல்கிற அளவுக்கு வந்து சைக்காலஜி புத்தகங்கள் சொல்லிக் கொடுக்காது. உண்மை அது ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு முதலீட்டு புத்தகத்துக்கான ஒரு வாய்ப்பே ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி வெறும் பேலன்ஸ் ஷீட் படிக்கிறது, ஆனுவல் ரிப்போர்ட் வாசிக்கிறது மட்டும்தான், அதுதான் புத்தகம். ஸோ அதை வந்து ஒருத்தர் நமக்கு எளிமைப்படுத்தி சொல்லித்தரலாம், அவங்களுடைய விஸ்டமை நம்ம கொடுக்கலாமே ஒழிய இன்வெஸ்ட்மெண்ட் புக்கு தியரி இப்போ கிராம் படிக்கிறதுக்கே ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் கிராமே நமக்கு வந்து ஒரு இதுவாக வருது. பஃபெட்டை பற்றிலாம் அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ புக்கு படிக்கிறது அப்படிங்கிறது, புக்கு அஃபோர்ட் பண்ணுற ஸ்டேஜ் வரதுக்கே நமக்கு நாளாச்சு இந்தியாவில். இப்போ இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலாக கிடைக்குது, அவ்வளோ புத்தகங்களும் கிடையாது, குறைவான புத்தகம் லைப்ரரியில் தான் படிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் திருப்பி அதை பற்றி தான் புத்தகங்கள் இருந்த வழிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இவ்வளவு இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு பாடி ஆஃப் ஒர்க் புத்தகங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய புத்தகங்கள் வந்து நான் படிக்கும்போது இந்த புத்தகம் வந்து மற்ற புத்தகங்கள்லேருந்து எடுத்து எழுதியிருக்காங்கன்னு கூட சில நேரங்களில் தோணுது. ஏன்னா அவ்வளோ பேர் புத்தகம் எழுதணுன்ற ஆர்வத்தில் அங்கே இங்கே ஒரு புக்கு நான் பார்த்தேன், புத்தகம் வந்து 320 பக்கம், அப்பெண்டிக்ஸ் 40 பக்கம், எங்கேருந்து எடுத்து எழுதியிருக்காருன்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறது ரொம்ப பாப்புலரான ஒரு புக் ஆக்சுவலாக. இல்லை, இதில் அந்த காமன் சென்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில். எல்லாமே அதுக்காக இப்போ நம்ம புத்தகமே தேவையில்லைன்னு சொல்ல வரல. நிறைய பேலன்ஸ் ஷீட் படிக்க தெரியணும், ஆனுவல் ரிப்போர்ட்டை படிக்க தெரியணும், அதில் இந்த ஃபுட் நோட்ஸை படிக்க தெரியணும், எங்கே மற்றவங்களாம் மிஸ் பண்ணுறாங்களோ அங்கே என்ன நம்ம கவனிக்க தெரியணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்னென்னா எல்லாரும் பண்ணுறதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். முதல்ல ஹர்ட் மைண்ட் செட் இருக்கக்கூடாது. எல்லாரும் பண்ணுறத விட வித்தியாசமாக பண்ணணும்னா வி ஷுட் பி a ஷெர்லாக் ஹோம்ஸ். ஒரு புத்தகமே இருக்குது, ஷெர்லாக் ஹோம் வே ஆஃப் இன்வெஸ்டிங்னு ஒரு புத்தகம். அதாவது மற்றவர்கள் பார்க்க தவறியதை நாம் பார்க்க அதில் இன்டர்பிரேட் பண்ண தெரிஞ்சதுன்னா அங்கே தான் நம்ம வந்து பெட்டர் வேல்யூவேஷன் நமக்கு கிடைக்கும். மற்றவங்களாம் கவனிக்கும் பொழுது அதனுடைய வேல்யூவேஷன் எங்கேயோ போய் கிடைக்கும். ஆல்ரெடி வில் பி பேயிங் மோர் ப்ரைஸ். இதுக்கு ஒரு உதாரணம் என்னுடைய இதில் நிறைய சொல்ல முடியும். ஒரு சின்ன உதாரணம், இப்போ நீங்கள் அந்த ஐடிசி சொன்னதுனால சொல்கிறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஐடிசி வந்து அந்த சிகரெட் ஸ்மோக்கிங் இன் பப்ளிக் பிளேசஸ் கேரளா ஹைகோர்ட் பேன் பண்ணாங்க. உடனே அந்த பங்கு ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது. கொஞ்ச நாளைக்கு அதை எழுந்திருக்கலாம். அந்த டயத்தில் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க வந்து சொன்னாங்க, அவங்களுக்கு பொழுது போகாமல் ஏதோ சின்னதாக வாங்கி விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து போகிறப்ப ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் வந்து பார்த்துட்டு ஒரு பிஸ்கட் பேக்கெட் கொடுத்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு போயிட்டாங்க. அடுத்த 2 நாள் கழிச்சு ஐடிசி வாங்கலாமா சார்? நாங்கள் இல்லைம்மா இந்த மாதிரி இருக்குது, இது பேன் இண்டியா பேன் பண்ண போகிறாங்க, பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்டாக் காலி, ஒன்றுமே வராது. திரும்ப எங்கிட்ட வந்து அடுத்தோட வரப்போ ஒரு பிஸ்கட் பேக் கொடுத்து 5 நிமிஷம் பேசிட்டு வந்து சொன்னாங்க, பிஸ்கட் எப்படி இருக்குன்னாங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னு. அது பார்த்தீங்களா என்ன பேருன்னு? என்னவோ பேர் போட்டிருக்கு, நமக்கு தெரில, இது என்ன கம்பெனியோ தெரில, நீங்கள் ஏதோ கொடுத்தீங்க நல்லா இருக்குன்னு. யார் மேடின்னு பாருங்க, பார்த்தா ஐடிசி. அவங்க சிம்பிளாக சொன்னாங்க, சார் அந்த பிஸ்னஸ் போனால் என்ன சார், இவன் பிரிட்டானியா மாதிரி ஆகிடுவான் சார். அது இன்றைக்கி அது வேறு விஷயம். பட் ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷன் பாருங்கள். இன்றைக்கி ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட சிகரெட் சேல்ஸுக்கு ஈக்குவலாக இப்போ இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டுங்கிறது வந்தாச்சு. இதனுடைய பாட்டம் லைன் இன்க்ரீஸ் ஆகணும், அது எப்படி கம்பெனி நடத்துங்கிறத பொறுத்து இருக்குது. பட் எப்படி வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுடைய ப்ராக்டிக்கல் டே டு டே அப்ளிகேஷனில் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி போன ஸ்பாட் அவங்க ஃபண்டமெண்டல்ஸ், பேலன்ஸ் ஷீட், ஆனுவல் ரிப்போர்ட்லாம் பார்க்க கிடையாது. நான் அதான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, அதெல்லாம் பார்க்கணும். பட் இதுவும் தேவை. அது மட்டுமே நமக்கு வழிகாட்டோம்னா எல்லா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டும் இந்தியாவில் பணக்காரனாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கீ நை இருக்கணுங்கிறீங்க. இந்த பிராண்ட் நல்லா விற்குது, இது புதுசாக வந்திருக்கு, இது நல்ல கிராக்கி இருக்குது, இந்த தியேட்டர் போனீங்கன்னா இது ஃபுல்லாக இருக்குது, இந்த பிளேன் ஃபுல்லாக ஓடுது. சேஞ்சிங் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், அதை நம்ம அப்சர்வ் பண்ண தெரியணும். அண்டு ஓப்பன் மைண்ட் செட் வேணும். நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் இந்த காலத்து பசங்கள்லாம் இப்படி ஆகிட்டு அப்படிங்கிறது அது ஒர்க் அவுட்டே ஆகாது. சினிக்கலாக இருக்கவே முடியாது. இந்த காலத்து பசங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதை வச்சு தான் நம்ம பணம். ஏன்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துகிட்டு இருக்கையில அடுத்து பணம் செலவு பண்ண போகிறது யார்? எல்லாம் அவங்க. அப்போ அவங்களுடைய ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, ஹாபிஸ் எப்படி இருக்குது, எதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய பொழுதுபோக்கு எப்படி இருக்குது, அதை பார்க்கும் பொழுது தான் நம்மளால். அப்போ அதுக்கு ஒரு ஓப்பன் மைண்ட் செட் வேணும். நம்ம அதை பற்றி கிரிட்டிக்கலாக இருக்கலாம் அல்லது பாசிட்டிவாக இருக்கலாம், அது வேறு விஷயம். பட் நம்ம ஏர்னிங்கை வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஆங்கிளில் பார்க்கும்பொழுது அதை நம்ம கரெக்டாக. நீங்கள் இந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டோரி சொன்ன மாதிரி நான் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒன்று வந்தது. என் ஃப்ரெண்டு எனக்கு மார்க்கெட்டை பரிச்சயம் பண்ண ஒரு நபர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார், பையனை கூப்பிட்டு வந்தார். பையன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான்.
10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இவன் என்னமோ யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்குறான், நிறைய ஸ்டாக் பற்றி பேச, அவன் பாரு அவனுக்கு என்ன தெரியும் பாருன்னு சொல்லிவிட்டு அவன் எங்கேயோ போயிட்டு ஒரு 1 hour கழிச்சு வந்தான். இந்த பையனோட எப்படி பேசிகிட்டே இருந்தேன், ஏன்னா அவருக்கு அப்பா நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, ஒரு கியூரியாசிட்டி அவன் எப்படி இருக்கான் அப்படின்றது. அவன் என்கிட்ட சொன்னான், அங்கிள் ஜஸ்ட் லுக் அட் ஒன் கம்பெனி அங்கிள், டோன்ட் லுக் அட் எனிதிங் எல்ஸ் அப்படின்னாங்க. அவ்வளோ ஒரு கன்விக்ஷனாக எனக்கு ரொம்ப ஆச்சா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ ஒரு கன்விக்ஷனாக அப்படின்னு. என்ன கம்பெனி அது அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னால், அங்கிள் திஸ் கம்பெனி கால்டு ஆக்டிவிஷன் பிளிஸார்ட் அப்படின்னா. ரொம்ப சொற்ப வேலை அன்றைக்கி. சரிடா இது என்ன, திஸ் இஸ் கேமிங் அங்கிள் அப்படின்னு. ஓகே. ஏன்னா கேமிங்னா என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி எல்லாம் விளையாடுறது இருக்குது, நீ நிறைய விளையாடுவேன். ஆமாம் நான் நிறைய விளையாடுவேன். அப்புறம் என் பையன்ட்டு கேட்டேன், ஆமாம்மா இந்த மாதிரி கேமிங் நிறைய பண்ணுறாங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த கேமிங்ன்ற ஒரு இண்டஸ்ட்ரி இவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு பிலீஃப் நம்ம இந்தியாவில் இல்லை. கரெக்ட். பட் இந்த பசங்க பாருங்கள், 9th ஸ்டாண்டர்ட் மெட்ராஸில் படிச்சுட்டு இருக்கிற பையன், 10th ஸ்டாண்டர்ட் சம்திங், யூஎஸில் இருக்கிற ஒரு கம்பெனியை வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கான். அதை பற்றி ஒரு இந்த கேம் வந்து இப்படி விற்குது எல்லாம் சொல்கிறான், எல்லா தகவலும் சொல்கிறான் இங்கே உட்காந்துட்டு. We learn a lot from them. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்கள், அந்த கம்பெனியை மைக்ரோசாஃப்ட் வாங்கி இன்றைக்கி இட்ஸ் பார்ட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவிஷன் பிளிஸார்ட். அங்கேருந்து ஒரு 7-8 மடங்கு அந்த பங்கு போச்சு. நான் ஃபாதர் வந்தேன், அப்புறம் வந்த உடனே சொன்னேன், ஏன்னா அவன் ஏதாவது சென்சிபிளாக பேசுகிறானா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், ரொம்ப நல்லா சொல்கிறான், இது நீ வேணால் கொஞ்சம் அவன் பேரில் வாங்கி போடேன், இல்லை நீ தான் வாங்கி போடாங்க அப்படின்னு. பார்க்குறேன். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் திருப்பி கேட்டேன், அவன் அவ்வளோ நல்லா சொன்னானே நீ வாங்கினியானே. இல்லை நான் அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தேன், அவன் ஏதோ வாங்கினா விட்டான். ஸோ நம்ம பசங்களே நம்ம சொல்லும்போது நம்ம யார் சொன்னாலும் கேட்கணுன்ற அந்த ஒரு இது நமக்கு வரதில்லை. யுவர் ஓன் சைல்ட் டெல்ஸ் யூ ஆல்சோ சம்டைம்ஸ். நீங்கள் அவன் ஏதோ சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு தான் நமக்கு நல்ல கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க. சுவாமிமலையில் முருகன் அப்பாவுக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வச்சுங்கிறது. உங்களுடைய ப்ராசஸ் என்ன, அதை நீங்கள் சொல்லலை. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் சொசைட்டியை அப்சர்வ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் ஐ எம் நாட் அ ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனல் ஹூ ஸ்டடிட் சிஏ ஆர் சம்திங் லைக் தட். ஸோ என்னுடைய ஐ எம் இன்ஜினியர். ஸோ வந்து சொசைட்டியில் என்ன நடக்குது, எப்படி சேஞ்ச் நடக்குது, இண்டஸ்ட்ரீஸ் எப்படி மாறுது, புது இண்டஸ்ட்ரீஸ் எப்படி வருது, ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி இன்னொரு இண்டஸ்ட்ரியை ரீப்ளேஸ் பண்ணுது, எக்கானமி க்ரோ ஆகும்போது எந்தெந்த பிஸ்னஸ் இன்னும் செழிப்பாக வளரும், மாற்றங்களில் எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னும் அட்வான்டேஜை கெயின் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பார்க்குறது தான் என்னுடைய அப்ரோச். ஸோ நான் அதை வந்து ரிசர்ச்னு சொல்கிறதில்ல, ஐடியேஷன் சொல்கிறேன். நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், கொரியர் பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப மேட்டிமையான ஒரு பிஸ்னஸாக இருந்தது. கொரியர் அனுப்புறதுங்கிறது வந்து ரொம்ப ஹை எண்ட். மற்றவங்கலாம் இந்தியா போஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புவோம், இல்லைனா ஆர்பி தான், ரெஜிஸ்டர் போஸ்ட் தான் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த பீரியட்லேருந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சு நான் ப்ளூ டாட்டை வாங்கினேன் ஃபஸ்ட்டு. ஓகே. ஃபஸ்ட்டு எல்பின்னு ஒரு கம்பெனி ஐபிஓ பார்த்தேன். எல்பியோட பிளேன் வந்து விழுந்து இதுவாகிடுச்சு. அதுக்கு அடுத்தது ப்ளூ டாட்டை ஸ்டடி பண்ணேன். ஏன்னா ப்ளூ டாட் வந்து ஒரு ஸ்டேபிள் கம்பெனின்னு. ப்ளூ டாட் வந்து இப்படி வளரும், இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ், ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் வளரும்ன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த பிஸ்னஸோட எக்கனாமிக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ வெளிநாட்டில் உள்ள கம்பெனி, இங்கே உள்ள கம்பெனி, இங்கே தான் நமக்கு ஒரு கம்பெனி தானே இருக்குது, இந்த கம்பேரிசன்லாம் பண்ணணும். ஸோ இந்த ஐடியேஷன்லேருந்து தான் ரிசர்ச்சுக்கு வரணுமே ஒழிய என்னோட அப்ரோச் தான் எப்பவுமே. ஸோ இப்போ இன்றைக்கி இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன இது சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி இந்தியாவில் வந்து குட்ஸினுடைய டிரான்ஸ்போர்ட் வெகுவாக சாலை வழியாக தான் நடக்குது. ஓகே, அடுத்த 20 வருஷத்தில் இது குறையணும். குட்ஸினோட டிரான்ஸ்போர்ட் வந்து ரயில் வழியாக தான் நடக்கணும். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். இது ஏன் நடக்கணுன்றது ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. என்ன ரீசன்னா, இன்றைக்கி நமக்கு ரயிலில் வந்து கேரியிங் கெப்பாசிட்டி இல்லை. ஏன்னா நம்ம ஒரே தண்டவாளத்தில் குட்ஸையும் பண்ணுறோம், பேசஞ்சரையும் அனுப்புகிறோம். ஆனால் இப்போ எப்படி நம்ம தங்க நாற்கர சாலை வந்து சாலைகளுக்கு வந்ததோ அதே போல் ஒரு குவாட்ரிலேட்டரல் வந்து ட்ரெயின்ஸுக்கு போட்டிருக்காங்க. ஒரு பாகம் போட்டிருக்காங்க, 2வது பாகத்தில் பாதி போட்டிருக்காங்க. பட் ஒரு 5 to 7 இயர்ஸில் இது கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ ஆகும்போது அந்த ட்ராக்ல ட்ரெயினில் வந்து வெறும் குட்ஸ் ட்ரெயின் மட்டும்தான் போகும். யூஎஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போஸ்ட் வேர்ல்டு வார் ரிகவரி ஆஃப் யூஎஸ்க்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இந்த ரயில் ரோடு போட்டது தான். இன்றைக்கும் வாரன் பஃபெட் ரயில் ரோட்ஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காரு. ஸோ ஒரு சேஞ்ச் வரும், ரோட்லேருந்து குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து ஷிஃப்ட் ஆகுன்றது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட்லேருந்து நீங்கள் ஆரம்பித்து எந்த இண்டஸ்ட்ரி பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு நீங்கள் வரணும். ஓகே. அதே போல் இப்போ உணவுங்கிறது வந்து லோக்கல் கடைகள்லாம் நிறைய இருக்கும். ஆனால் அதே QSRன்னு சொல்லக்கூடிய ஒரு குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது.
உலகம் புறம் இது பெருசாக பறந்து கிடக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்தியாவிலையும் இந்த கான்செப்ட் வந்து பெருசாக ஆக வேண்டியிருக்குன்றது ஒரு ஐடியா. ஓகே. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த மாதிரி பர்கர் சாப்பிடணும், பீட்சா சாப்பிடணும், கேஎஃப்சி போகணும், அல்லது வேறு ஏதோ ஒரு ஜூஸ் குடிக்கணும், நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு QSR பண்ண முடியும். ஸோ இந்த QSR வந்து ஒரு பெரிய கான்செப்ட் ஆகும் அப்படிங்கிறது. ட்ராவல், இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகுது. இப்போ எனக்கு வந்து நான் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து ஃபாரின் ட்ராவல் போகிறேன். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஹாலிடேக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு சேலரி வாங்கிட்டு மால்டீவ்ஸ் போகிறாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ ட்ராவலுங்கிறது அவுட் பவுண்ட் ட்ராவல் இந்தியாவிலேருந்து ஹெவியாக இருக்குன்றது. ஸோ இந்த ஐடியேஷன்லேருந்து தான் நான் வந்து அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து கோயிங் ஃபார்வர்ட் இதெல்லாம் ஒரு பெரிய பிஸ்னஸாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு விஷயங்கள். இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். இந்த செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் இந்த மாதிரி புது கான்செப்ட், புது ஐடியாஸ் இதை பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் எதர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாக இருக்குது அல்லது பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ப்ரைவேட் கம்பெனிஸாக இருக்குது. இதெல்லாம் ஃபண்டட் பை வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஆர் இவங்க. இதில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு சிறு முதலீட்டாளர்களுக்கோ சாதாரண முதலீட்டாளர்களுக்கோ இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? இந்த கான்செப்டை வந்து அவங்களுக்கு வரும்பொழுது இது வந்து லேட் ஸ்டேஜில் தான் வருது. அப்போ அதனுடைய வேல்யூவேஷன் ஃபுல்லாக பில்டப் ஆகி வருது. அந்த அட்வான்டேஜை அவங்க எடுத்துக்க முடியலை. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவங்க எப்படி அப்போ அவங்களால இது பண்ணவே முடியாதா? இல்லை நிச்சயமாக பண்ண ப்ராக்ஸி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஏதாவது? நிச்சயமாக பண்ண முடியும். முதலாவதாக அந்த ரிஸ்க்கை வந்து வேறு யாரோ எடுக்கிறான் நம்ம சார்பில். அதுக்கப்புறம் அதை IPO கொண்டு வராங்க. IPOவில் யூஸ்வலாக விலை மதிப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். அந்த பாயிண்டில் பிஸ்னஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணிங்க. ஓகே. ஸோ என்னை பொறுத்த மட்டும் ஐயோ என்னால் முதல்ல போக முடியலையேன்ற அந்த வருத்தத்துக்கு தேவையே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அசோசியேட்டட் ரிஸ்கையும் நம்ம எடுக்கலை, அதை இன்னொருத்தர் எடுக்கிறாங்க. அதை வேற ஒருத்தர் எடுக்க. கரெக்ட். அது முடிஞ்சு உங்களுக்கு வருது. இப்போ IPO வந்து 130 ரூபாயோ சம்திங் லைக் தட் டிடிகே பிரிஸ்டீஜ். அங்கேருந்து 3-4-5-6 வருஷம் கழித்து கீழே வந்தப்போ தான் நம்ம வாங்குகிறோம். ஆமாம். 5ல் 1 பாகம் தான் நம்ம 20 ரூபா தான் கொடுக்குறோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த வாய்ப்புகளை ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த நிறுவனம் வந்து நமக்கு சாதகமான மதிப்பில் கிடைக்கும். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா IPO. இந்த புதிய பங்கு வெளியீடுகளில் நான் முதலீடு செய்து பல ஆண்டுகள் ஆச்சு. நான் போடுறதே கிடையாது. 2 ரீசனுக்காக. ஒன்று வந்து ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் அது வந்து ஒரு ஸ்கியூர்டு மார்க்கெட். ஒரு விற்பனையாளர், லட்சக்கணக்கான பையர்ஸ், அதில் எப்படி ஒரு ஃபேர் ப்ரைஸ் டிஸ்கவர் ஆகுங்கிற ஒரு விஷயம். அவர் டிட்டர்மைன் பண்ணுற ப்ரைஸ் தான். அதுக்கு வேணா வாங்க, வேண்டானா போங்கிறான். நான் வெயிட் பண்ணி வாங்க ரெடி. விற்கிறவன் தான் ராஜா. அதில் இட்ஸ் செல்லர்ஸ் மார்க்கெட், நாட் பையர்ஸ் மார்க்கெட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாலெல்லாம் பங்குகள் வெளிவரும் பொழுது அந்த அதனுடைய முகமதிப்புக்கு பக்கத்தில் அந்த மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நஷ்டத்தில் இயங்கக்கூடிய நிறுவனம் கூட அதை ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஸ்ப்ளிட் பண்ண ஸ்டாக்குக்கு வந்து ப்ரீமியம் வச்சு, ஸோ என்ன ப்ரைஸ் அடுத்த 1 வருஷத்தில் இருக்க போதோ 2 வருஷத்தில் இருக்க போதோ அதை ஃபுல்லாக டிஸ்கவுண்ட் பண்ணி வர்றாங்க. வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால் அது நல்ல நிறுவனமாக இருந்தால் கூட நான் அதை காத்திருந்து வாங்குறதுக்கு தயாராக இருக்கேனே தவிர அந்த IPOவில் போகிறதில்ல. 3வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IPOவில் நல்ல நிறுவனமாக இருந்தால் நமக்கு அலாட்மெண்ட் கிடைக்காது. நமக்கு அலாட்மெண்ட் கிடைச்சா நல்ல இல்லாத நிறுவனங்களை தான் கிடைக்குது. இது ஸோ இந்த ஆங்கிள்னால ஐ எம் வெரி கேர்ஃபுல் அபவுட் IPO. நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டு. இப்படி பல விஷயங்கள் நமக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுது வெளியில் பார்க்கும்போது. ஆனால் அதை கிட்ட போய் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய குறைகள் நமக்கு தெரியுது. சில நேரங்களில் நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அடிபட்டு கற்றுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்மளை நாமே தள்ளிக்கிறோம். இதையெல்லாம் தவிர்த்து கொஞ்சம் நிதானமாக யோசித்து வெயிட் பண்ணி அது நம்மளை வந்து தேடி வர டைமுக்கு நம்ம தயாராக இருந்தோம்னா நிச்சயமாக எல்லா முதலீடுகளும் நமக்கு உரிய தக்க தருணத்தில் சரியாக தெரியும். கரெக்ட். we will be able to see it clearly if you are willing to wait. கிரிக்கெட்டில் லேட்டாக ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம். அந்த மாதிரி லேட்டாக ஆட முடியும் ஸ்டாக் மார்க்கெட்லேயும். நான் ஏர்லியாக தான் ஆடணும் அப்படின்னு ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சை எடுக்கக்கூடாது. இந்த உரையாடல் எனக்கு ரொம்பவும் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் அதே சமயத்தில் ஒரு பல விஷயங்களை வந்து நம்ம ஓப்பனாக ஃப்ரீவீலிங்காகவும் பேசுகிற வகையில் அமைஞ்சுது. இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய உரையாடல்கள் செய்யணும். இதை நீங்கள் துவங்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி.